Hi friends, welcome back to Birlas Parvai. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா காரோட வீல் ஜட்ஜ்மெண்ட் வந்து எப்படி பண்றது. சோ நம்ம வந்து காருக்கே வந்து லெஃப்ட் சைடு ஜட்ஜ்மெண்ட், ரைட் சைடு ஜட்ஜ்மெண்ட் இது எல்லாமே வந்து நம்ம பார்த்திருக்கோம். பட் இப்போ நம்ம வந்து ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பிட் இருக்கு. அந்த பிட்ல வந்து கரெக்ட்டா நம்மளோட வீலை ஜட்ஜ் பண்ணி அதில் வந்து எப்படி போகிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் வந்து இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு டெமோவோட பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம், நம்மளோட வீலை வந்து மார்க் பண்ணலாம். இப்போ என்கிட்ட வந்து சும்மா மார்க்கிங்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 2 உட்டன் பீஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பீஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இந்த பீஸை வந்து நான் இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, நம்மளோட காரோட வீலில் வந்து கரெக்டாக இதை ப்ளேஸ் பண்ண போகிறேன். அந்த மார்க்கிங்கை வச்சு தான் நம்ம காருக்குள்ளே எந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிறத நம்ம பிடிக்க போகிறோம். இதை நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, கரெக்டாக நம்மளோட வீலில் இது என்ன பண்ணுறேன், ப்ளேஸ் பண்ணுறேன் ரைட் சைடுக்கு. அதே மாதிரியே லெஃப்ட் சைடுக்குமே வந்து என்ன பண்ணியிருக்கேன், இதை வந்து கரெக்டாக நான் இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம காருக்கு உள்ளே போயிட்டு காரை வந்து அப்படியே டைரெக்டாக ரிவர்ஸில் போயிட்டு இந்த பலகையை வந்து நம்ம உள்ளே இருந்து பார்க்கும்போது நமக்கு எந்த ரெஃபரன்ஸ் பாயிண்டில் நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம உள்ளேருந்து மார்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இது மேலே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கரெக்டாக மேலே ஏற்றி இறக்க போகிறோம். இப்போ நம்ம காருக்குள்ளே போயிட்டு அதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம காருக்கு உள்ளே வந்தாச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்படியே நான் டேரெக்டாக ரிவர்ஸ் வர போகிறேன். அப்படி ரிவர்ஸ் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், அந்த பலகை வந்து நமக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது நம்ம காருக்குள்ளே எந்த இடத்துல தெரியுது அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து நம்ம எடுக்க போகிறோம். இப்போ நான் அப்படியே ரிவர்ஸில் போகிறேன். போயிட்டு இருக்கும்போது நமக்கு அந்த பலகை வந்து நமக்கு இப்போ விசிபிளாக தெரிய ஆரம்பிக்குது. நான் ஸ்டேரிங்கை எந்த விதமான சேஞ்சஸ் எதுவுமே பண்ணல. நீங்கள் பார்க்கலாம், எனக்கு லெஃப்ட்டில் வந்து நம்மளோட லெஃப்ட் வீலோட அந்த ரெஃபரன்ஸ்க்குரிய அந்த பலகை வந்து நமக்கு அங்கே தெரியுது. அதே மாதிரி ரைட்டில் தெரியுது. நம்ம டயரோட மார்க்கையும் பார்க்கலாம். கரெக்டாக அந்த பலகையிலேருந்து நம்ம வந்து அப்படியே பின்னாடி வந்திருக்கோம். சரியா? இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே காருக்குள்ளேருந்து ரெஃபரன்ஸில் நம்ம இப்போ மார்க் பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே நம்ம மார்க்கிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியே இப்போயும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு இன்சுலேஷன் டேப்பு தான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இதை ஜஸ்ட் கட் பண்ணி ஒரு சின்ன பீஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ நம்ம பீசஸ் வந்து எடுத்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ரைட்டை மார்க் பண்ணலாம். ஸோ இந்த ரைட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது கேமரா வந்து ஆல்மோஸ்ட் என்னோட ஐ பொசிஷனில் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது கரெக்டாக இந்த இடத்துல வந்து எனக்கு என்ன இருக்குது, அந்த பீஸ் வந்து நமக்கு தெரியுது இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே விஷுவலில் பார்க்கும்போது ஸோ இந்த இடத்துல வந்து கரெக்டாக எனக்கு அந்த வீல் வந்து எனக்கு இங்கே தெரியுது. அந்த இடத்துல வந்து நான் ஒரு மார்க் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் இந்த டேப்பை வச்சு அந்த இடத்துல ஒரு மார்க்கிங் வந்து இப்போ நான் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்கலாம், இங்கே ரைட்டில் வந்து கரெக்டாக அந்த பலகைக்கு நேராக வந்து நான் இங்கே ஒட்டியிருக்கேன். இப்போ அதே மாதிரியே இந்த லெஃப்ட் சைடோட அந்த பலகை இருக்குல்ல, அது வந்து நமக்கு உள்ளே இருந்து பார்க்கும்போது எங்கே வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா, அந்த லெஃப்ட் சைடோட அந்த உட்டன் பீஸ் வந்து கரெக்டாக இப்போ நான் கை காமிக்கிற இடத்துல இருக்குது. ஸோ அங்கே வந்து இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு மார்க்கிங் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பீஸ் வந்து நம்ம ஒட்டி இருக்கிறோம். இப்போ எனக்கு கேமராவில் கரெக்டாக எனக்கு ஸ்லைட்டாக ஒரு மிஸ்அலைன்மெண்ட் வந்து உங்களுக்கு இருக்குது. பட் நான் இங்கே விஷுவலாக பார்க்கும்போது எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த 2 ஸ்டிக்கரை வந்து இப்போ நான் ஒட்டியிருக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை அப்படியே நான் ஸ்ட்ரெயிட்டாக நான் ஃபார்வர்டில் போகிறேன். நான் ஸ்டேரிங்கை எந்த ரொட்டேஷனுமே பண்ணல. நம்ம எப்படி பின்னாடி வந்தோமோ அதே மாதிரி இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக போகிறேன். இப்போ கண்டிப்பாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பலகை மேலே நம்ம ஏறுவோம். அப்படி ஏறும்போது இந்த லைன் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ நமக்கு உட்டன் பீஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ அது மேலே தான் நம்ம என்ன பண்ணுறோம், கரெக்டாக வந்து அது மேலே ஏறுற மாதிரி தான் அந்த ஸ்டிக்கரை வந்து மர்ஜ் பண்ணி அப்படியே மேலே ஏறிட்டே இருக்கும். அப்படி போனோன்னா அந்த உட்டு மேலே கரெக்டாக கண்டிப்பாக இப்போ நம்ம மேலே ஏறுவோம். நீங்கள் பார்க்கலாம், இப்போ பாருங்க, என்னோட ரைட் சைடு வீல் வந்து ஏறினது எனக்கு நல்லாவே தெரியுது. இப்போ நீங்கள் வெளியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் கரெக்டாக அந்த வீல் 2 வீலுமே வந்து நமக்கு அந்த உட்டன் பீஸ் மேலே கண்டிப்பாக இப்போ ஏறி இருக்கு. சரியா? இப்போ நான் ஸ்டேரிங்கை எந்த ரொட்டேஷனும் பண்ணாமல் அப்படியே நான் வந்திருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்படியே நான் ரிவர்ஸ் போயிட்டு நல்லாவே ஸ்டேரிங்கை வந்து அப்படி இப்படி திருப்பி அதே பொசிஷனுக்கு நான் வரேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம், நல்லாவே டீவியேட் ஆகி நம்ம வந்துட்டோம், நல்லா பின்னாடி வந்துட்டோம். நீங்கள் பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல தான் இப்போ அந்த பீஸ் இருக்குது. இப்போ நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், அந்த பீஸை அலைன் பண்ணி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிட்டு அது மேலே ஏற்ற போகிறேன். சரியா? இப்போ அப்படியே ஃபார்வர்டில் போகிறோம், போயிட்டே இருக்கோம்.
ஸோ அப்படி போயிட்டே இருக்கும்போது நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த பீஸ் வந்து எனக்கு கிட்டத்தட்ட அந்த வுட்டுக்கு மேலே கரெக்டாகவே இருக்குது. அதே மாதிரியே இங்கே லெஃப்ட்லேயுமே வந்து அது கரெக்டாக இருக்குது. ஆனால் ஸ்டேரிங் இன்னும் நான் வந்து ஸ்ட்ரைட் பண்ணல. இப்போ நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஃபார்வர்டில் போயிட்டு ஸ்டேரிங் என்ன பண்ணுறேன், அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணுறேன். இப்போ ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டேன். நீங்கள் பார்க்கலாம் இந்த வுட்டன் பீஸும் இந்த ஸ்டிக்கரும் எனக்கு கரெக்டாக அலைன் ஆகிருக்கு. இப்போ அப்படியே நான் ஸ்ட்ரைட்டாக போகிறேன். அந்த வுட்டு மேலே ஏறுதா இல்லையா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸ்லோவாக நான் ஃபார்வர்டில் போயிட்டே இருக்கேன். போயிட்டே இருக்கும்போது நீங்கள் பார்க்கலாம், நல்லாவே நமக்கு அந்த ஃபீல் தெரியுது. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த வுடன் பீஸ் மேலே கரெக்டாக ஏறி நிற்கிறோம். சரியா? அப்போ இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு தான் வந்து நமக்கு இந்த வீலை வந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நமக்கு யூஸ் ஆக போகுது. அப்போ இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை எப்படி நம்ம பிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் ஒரு தம் ரூலாக நம்ம பார்க்கலாம். இங்கே கிளாஸில் இருந்து கரெக்டாக உங்களோட கையை வந்து ஒரு ஜான் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல வரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம காரோட வைப்பரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கே தான் வந்து நம்ம காரோட வைப்பர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் தான் வந்து இந்த ரைட் சைடோட மார்க்கிங் வந்து உங்களுக்கு இருக்குது. சரியா? அப்போ இன்னொன்று நீங்கள் சொல்லணும் அப்படின்னா, உங்களோட ஸ்டேரிங்கை நீங்கள் பிடிக்கிறீங்கல்ல, இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஸ்டேரிங் இப்படி ஹோல்டு பண்ணுறீங்கல்ல, ஹோல்டு பண்ணதுலேருந்து இந்த அளவுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஸோ இதுதான். சரியா? இந்த பாயிண்ட்டை நீங்கள் அப்படியே நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடோட ஸ்டிக்கர் வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி ஒரு அப்ராக்சிமேட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்ம அந்த பிளேஸ்மெண்ட்டை பண்ணிக்கலாம். நான் இதுக்காக இந்த ஸ்டிக்கரெல்லாம் நான் ஒட்டணுங்கிற சொல்ல வரல. பட் அப்ராக்சிமேட்டாக இந்த மிரரில் உங்களோட ஏ பில்லர்லேருந்து ஒரு 1 ஜான் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்டேரிங்கில் பிடிக்கிறதுலேருந்து இந்த ஒரு ஜான்லேருந்து இப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா அந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மோஸ்ட்லி ஒரு வீலை நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ணிட்டீங்கன்னா அதர் வீல் வந்து ஆட்டோமேட்டிக்காக அலைன் ஆகி உங்களுக்கு வந்துடும். சரியா? ஸோ இதுதான் வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணுறது, உங்களோட ஜட்ஜ்மெண்ட் வந்து இப்போ பண்ணுறது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜட்ஜ்மெண்ட்டை இப்போ நம்ம ஒரு ரியல் டைமில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு முன்னாடி வந்து ஒரு ரோடு இருக்குது, நீங்கள் பார்க்குறீங்க. நடுவில் வந்து நல்லாவே பள்ளமாக இருக்குது, 2 பக்கமும் வந்து மேடு இருக்குது. இப்போ நம்ம கண்டிப்பாக நம்ம பள்ளமில் இறக்காமல் வீலை வந்து கரெக்டாக 2 மேடில் வந்து நம்ம ஏற்றி நம்ம இப்போ போகணும். அதை எப்படி ஜட்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான் இன்னும் கொஞ்சம் நல்லாவே பின்னாடி போயிட்டு ஒரு ஆடாக ஒரு ஷேப்பில் வந்து நான் நிப்பாட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் எப்படி அலைன் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கார் வந்து வேறு ஒரு டைரெக்ஷனில் நிற்கிது. இப்போ நான் கரெக்டாக வந்து அந்த மேடில் வந்து நான் இப்போ ட்ராவல் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், இந்த ரைட் சைடை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா அந்த மேடில் கரெக்டாக அந்த வீலோட அலைன்மெண்ட்டில் வந்து கரெக்டாக பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ரைட் சைடோட ஸ்டிக்கர் வந்து கரெக்டாக வந்து எனக்கு இந்த வீல் வந்து இந்த மேடில் இருக்குது. அப்படி இருந்ததுன்னா ஆப்வியஸாக இது வந்து நமக்கு கரெக்டாக வரும். பட் இருந்தால் கூட இந்த கேப்புக்குள்ளே உங்கள் கார் இப்போ கரெக்டான ஒரு விட்த்தில் இருக்குமாங்கிறத நீங்கள் முதல்ல நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த ஸ்டிக்கர் வந்து இதுக்கு நல்லாவே தள்ளி இருக்குது. அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் காரை வந்து என்ன பண்ணலான்னா இப்படி நம்ம ஷிஃப்ட் பண்ணலாம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் ரைட் சைடில் இப்படி ஏற்றிக்கிறேன். ஸோ இப்படி ஏற்றினேன்னா இப்போ இந்த 2 ஸ்டிக்கருக்கு நடுவில் கரெக்டாக இருக்குது. அப்போ என்ன ஆகும், வீல் வந்து கரெக்டாக இதில் மேலே ஏறி போகும். இப்போ நம்ம போகுதா அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே நான் ஃபார்வர்டில் கரெக்டாக இப்படி நான் போயிட்டே இருக்கேன். ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்க்கலாம், கரெக்டாக வீல் வந்து என்ன ஆகுது, இந்த 2 இதில் வந்து ஏறி வந்து நமக்கு போயிட்டே இருக்குது. அப்படி போயிட்டு இருக்கும்போது ரொம்ப கரெக்டாகவே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பள்ளத்து மேலே கரெக்டாக 2 வீலுமே வந்து அந்த பள்ளத்தில் ஏறி போயிட்டே இருக்குது. சாரி, அந்த மேடில் பள்ளமில் இறங்காமல் நம்ம இந்த பாத்து வந்து என்ன ஆகுது, லைட்டாக டேர்னிங் இருக்கிறதுனால ஸ்டேரிங்கை நம்ம கரெக்டாக அலைன் பண்ணி அந்த கேப்பை ஃபைன் பண்ணி அப்படி நம்ம போயிட்டே இருக்கணும். ஆக்சுவலி இப்போ ஃபார்வர்டில் அப்படி நான் போகிறேன். அப்படி போகும்போது கரெக்டாக இந்த மேடுக்கு நான் அலைன் பண்ணி என்ன பண்ணணும், ஸ்டேரிங்கை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணணும், அப்படியே போயிட்டே இருக்கணும். ஸோ இங்கே லெஃப்ட்லேயும் பார்க்கலாம், நல்ல ஒரு மேடு இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ இது இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நல்லா இப்படி லெஃப்ட்டில் இறக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் பாருங்கள், நான் வந்து இப்படி இறக்கிட்டேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த கோடு வந்து பள்ளத்துக்குள்ளே இறங்கிருச்சு. அப்போனா இப்போ காரே வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பள்ளத்துக்குள்ளே இறங்கிடும். நான் உங்களுக்கு வெளியில் போய் நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வெளியில் வந்து பார்த்தோன்னா காரோட பொசிஷன் வந்து நீங்கள் பாருங்கள், அந்த மேடில் இருந்து என்ன இருக்குது, அந்த வீல் வந்து அந்த பள்ளத்துக்குள்ளே இறங்கி எவ்வளோ டயகனலாக அந்த மேடில் போய் ஏறி இருக்குன்னு பாருங்கள். சரியா? இப்போ அந்த ஸ்டிக்கர் வந்து என்ன ஆயிடுச்சு, இந்த பள்ளத்துக்குள்ளே ரெஃபரன்ஸை வந்ததுனால காரே பார்த்தீங்கன்னா ஒரு வீல் வந்து பள்ளத்துக்குள்ளே இறங்கிருச்சு, ஒரு வீல் மேட்டுக்கு ரொம்ப ஏறிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், கரெக்டாக அலைன் பண்ணி நம்ம போகணும். இப்போ மறுபடியும் உள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், அலைன் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணுறேன், நல்லா ரைட்டுக்கு ரோல் பண்ணிக்கிறேன். அப்படி ரோல் பண்ணேன்னா ஸோ இந்த பாயிண்ட் வந்து மறுபடியும் என்ன ஆகுது பாருங்கள், அப்படியே இந்த மேடுக்கு மேலே ஏறுது. ஏறினதுக்கப்புறமா அப்படியே ஸ்டடி பண்ணுங்கள். ஸ்டடி பண்ணி அப்படியே போனீங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக கார் வந்து என்ன பண்ணுது, அந்த 2 வீலுமே வந்து அந்த மேலில் ஏறி போயிட்டே இருக்குது. இங்கே ஒரு சின்ன கர்வ் இருக்குது. அந்த கர்வுக்கு ஏற்றாப்பில் அந்த மார்க்கிங்கை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஸ்டேரிங்கை ரொட்டேட் பண்ணி அது மேலே கரெக்டாக போகிற மாதிரி
ஸ்டேரிங்கை ரோல் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஜட்ஜ் பண்ணி அப்படியே போய்க்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக அந்த 2 மேடில் நம்ம வீலை வந்து பாஸ் பண்ணி நம்ம அதை கிராஸ் பண்ணி நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி ரியல் டைமில் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.